இது வெண்டைக்காய் தயிர் பச்சடி கொடு. 2 உருளி வச்சிருக்கேங்க அந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு. அதில் ஃபஸ்ட்டு வச்சிருக்க சின்ன உருளியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துங்க. 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி, ஒரு 2 பெரிய வெங்காயம். அந்த மசாலாவை தயிரில் போட்டு கலந்து நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 200 ml அளவுக்கு தயிர் எடுத்துங்க. அதிலே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஏன்னா வெண்டைக்காயிலையும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அப்படியே ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரைவை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு ஐயா. முன்னாடியே வதக்கி வச்சு சேர்த்துக்கலாங்க தாராளமா. இதுலயே நம்ம தயிரில் மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போகிறோம். இதில் தேவையான அளவு தண்ணி, தயிர் பச்சடிக்கு ஏற்ற மாதிரி தூள். கடைசியாக இந்த நேரத்தில் நறுக்குன்னு கொத்தமல்லி. வித்தியாசமான தயிர் பச்சடி கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தயிர் பச்சடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.